வயநாடு நிலச்சரிவில் ஒட்டுமொத்த ஊரும் அடித்துச் செல்லப்பட்டதாக சொல்வது தவறானது என பாஜக மூத்த தலைவர் முரளிதரன் கூறியிருப்பது கேரள மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூரல்மலை மற்றும் முண்டக்கை பகுதிகளில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியை உருக்குலைந்து பேரழிவை சந்தித்தது. வீடுகள் மண்ணில் புதைந்தன. கொத்து கொத்தாக மக்கள் மண்ணில் புதைந்து மாண்டனர். 450 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். ஏராளமானோர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மக்கள் வாழவே முடியாத நிலை உள்ளது. ஏராள மக்கள் இன்னமும் முகாம்களில் வசித்து வருகின்றனர். புனரமைப்பு பணிகளை கேரள அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவித்து புனரமைக்க 6000 கோடி நிதியை வழங்க வேண்டும் என்று கேரள அரசு மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நேரில் சந்தித்து வலியுறுத்தினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி வயநாடு மக்களுக்கு என்றும் மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் கேரள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் உறுதியளித்திருந்தார். ஆனால் இதுவரை எந்த சிறப்பு நிதியும் வழங்கப்படவில்லை. இதற்கு கேரள அரசியல் கட்சிகள் மத்திய அரசின் மீது கடும் குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றன. மத்திய அரசை கண்டித்து வயநாடு மாவட்டத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணி கலந்து கொண்ட பந்த் நடைபெற்றது. இதனிடையே திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் முரளிதரன் வயநாடு பகுதியில் ஒட்டுமொத்தமாக அனைத்து கிராமங்களும் பாதிக்கப்பட்டதாக கூறுவதில் உண்மை இல்லை என்றும் 3 வார்டுகள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பேசியிருப்பது கேரள மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கு கேரள மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.